ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் சங்கீதம் 77 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 77 10. அப்பொழுது நான், இது என் பலவீனம். அல்லேலூயா. அப்பொழுது நான், இது என் பலவீனம். இந்த சங்கீதம் ஆசாப்பினுடைய சங்கீதம். ஆசாப் பாடகர் குழுவின் ஒரு தலைவர். ஆசாப் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அநேக பாடல்களை எழுதி தேவனுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட சங்கீதங்களை பாடுகிற ஒரு நபர். இந்த ஆசாப் தன்னுடைய சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், இது என் பலவீனம். எது பலவீனம்? முதல் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 77:1 வாசிக்கும் பொழுது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்றுதான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பமான அந்த வார்த்தை அப்படி இருந்தாலும் கூட திடீரென்று அவர் சொல்கிறார். 6வது வசனத்திலே சொல்லும் பொழுது, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொண்டு இருந்தேன். சொல்லுங்க, என் ஆவி ஆராய்ச்சி செய்தது அப்படின்னு சொல்ற. என்ன ஆராய்ச்சி செய்தது? என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. அது தேவனுடைய ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியும் அல்ல, மாம்சமான ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. இன்றைக்கும் நம்மிடத்திலே பலர் இப்படித்தான் ஆராய்ச்சியில இறங்குவாங்க. அப்படியே படுக்கையில இருப்பாங்க. படுக்கையில இருந்துகிட்டு திடீரென்று சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இந்த காரியம் எப்படி ஆகும்? இந்த காரியம் எந்த விதமாய் போகுமோ? இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா என்று ஒவ்வொரு விதமாக என்ன செய்வார்கள்? ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆராய்ச்சி அவர் சொல்றார். 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த 77:2 நம்ம வாசிக்கும் போது, என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. இரவிலும் என் கை தளராமல் கரங்களை விரித்தவனமாக நான் ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனா என் ஆத்துமா என்ன ஆறுதல் அடையல. 3வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. ஜெபிக்கிற போதும் ஆத்துமா ஆறுதல் அடையல, தியானிக்கும் போது ஆவி தொய்ந்து போயிற்று அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாசம், அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள், நான் இரவிலும் கை தளராமல் ஆண்டவரை நோக்கி என்ன செய்த தேடி ஜெபித்துக் கொண்டிருந்தேனே, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டே என்று வருத்தத்தோடு சொல்லுகிறார். நேரப்படதான் ஆண்டவரே நான் தேடினேன், நான் இடத்துல நான் ஜெபம் பண்ணேன், என்ன செய்யல, எனக்கு பதில் தரல, எனக்கு உத்தரவு கொடுக்கல. அவர் சொல்றாரு 7வது வசனத்தில் அவருடைய ஆராய்ச்சி எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, என்ன தள்ளிட்டு போயிருவாரோ?
என்ன கை விட்டுருவாரோ, என்னுடைய ஜெபத்தை கேட்காமலே போயிடுவாரோ. இப்படிதான் சிலருடைய எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள். இந்த மாம்ச சரீரத்தில் நாம் சிந்திக்கிறதான சிந்தனைகள், மாம்ச சிந்தனைகள் இப்படியாக ஓடிக்கொண்டே இருக்கு. உலகத்திலே நாம் பல சிந்தனைகளோடு நாம் காணப்படுகிறோம். நம்முடைய இந்த மாம்ச சிந்தனை நமக்கு என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட ஆண்டவரை குறித்து ஒரு எடை, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி தயை செய்ய மாட்டார். யோபு பக்தன், யோபு பக்தன் அவரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 10ஆம் அதிகாரம், யோபு 10ஆம் அதிகாரத்துல நீங்க அவர் பார்க்கும்போது, அவர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், வாசிங்க 10ஆம் அதிகாரம் யோபு 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினி, உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. யோபு பக்தருடைய விசுவாசம் எப்படி இருக்கு? யோபு பக்தனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு முந்தின சில அதிகாரத்துல எல்லாம் அவர் சொல்லுவாரு, அவர் பட்ட சரீரத்திலே வியாதியாலே பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், இதை நினைத்து அவரும் கூட என்ன செய்வார்? புரண்டி இருப்பார். ஆனால் அதே வேளையிலே நாம் பார்க்கும் பொழுது சொல்கிறார் யோபு பக்தர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படின்னு சொல்றார். 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் கூட, யோபு 9லே நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவர் யார் என்று சொல்லுகிறார். யோபுடைய சிந்தனை எப்படி இருந்தது அப்படின்னா, தேவனை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம். அவரை விட்டால் நமக்கு வாழ்வே கிடையாது. நெருக்கத்தின் காலத்திலும், துன்பத்தின் காலத்திலும், துயரத்தின் காலத்திலும், வியாதியின் காலத்திலும், மரண வேளையிலும் கூட அவர் நிச்சயமார் எனக்கு என்னை தாங்குவார். அல்லேலூயா. எல்லாம் ராத்திரி படுத்துட்டு காலையில எந்திரிப்போமா, காலையில உயிரோட எந்திரிப்போமா அப்படிங்கிற நிலைமையில கூட எத்தனையோ பேர் படுக்கைக்கு செல்வது உண்டு. நான் பல வேளைகளில் அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்துறேன், ஒரு வேளை இந்த இரவுல என் ஜீவன் போகுமானா நான் உன்னோடு கூட வரணும், என்னை இப்பொழுது பரிசுத்தப்படுத்தும் என்று உடனே என்ன பண்ணிடுவேன் ஜெபம் பண்ணிடுவேன். அல்லேலூயா. ஒரு நாள் இரவிலும் ஜெபம் பண்ணுவார், என்னை பரிசுத்தப்படுத்தும், ரத்தத்தாலே என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி என் ஆவி பெரியும் போது உன்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் யோபு பக்தர் அப்படிப்பட்ட மரண வேளையில் கூட அவர் பயப்படாமல் சொல்கிறார், அவர் எனக்கு ஜீவனை தந்தாலும் அல்லாமல் அவர் என்ன செய்கிறாரா, என்னை பராமரிக்கிறார், பாதுகாத்து வருகிறார், எனக்கு தயை பாராட்டினார் என்று அவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனா நம்முடைய மாம்ச எண்ணங்கள் இப்படிதான் ஓடும். எப்படி ஓடும்? ராத்திரி படுத்தா காலையில் எழுந்திரிப்போமா, என்ன நம்ம சரீரத்தில் வரக்கூடிய விலகினம், நோய்கள், வேதனைகள், இதெல்லாம் நினைச்சு காலையில் எந்திரிச்சா
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலவங்கெல்லாம் எந்திரிக்காதான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு படுக்கிற போது நான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இங்க இவரு ஆவி இப்படிதான் சிந்திக்க ஆரம்பிச்சு. இவருடைய ஆவி யாரு? ஆசாப்புடைய ஆவி இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சது. அவர் சொல்றாரு 8வது வசனத்துல, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோம். கிருபை போயிடுச்சோ, என்னை விட்டு அவருடைய கிருபை போயிட்டோம். அடுத்த சொல்றாரு பாருங்க, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறையாக ஒழிந்து போயிட்டோம். எனக்கு வாக்கு கொடுத்தாரு, என்னுடைய தலைமுறைகளுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததி இந்த பூமியில் நினைச்சுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன அந்த வாக்கு தத்தம் இப்பொழுது என்னுடைய சந்ததியில் அந்த வாக்கு தத்தம் ஒழிந்து போயிட்டோம். இன்னைக்கு கூட சிலர் அப்படின்னு நினைக்கலாம். 86 ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். 99 மீண்டும் ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. 13 வருடங்கள் கழித்து மீண்டும் ஆபிரகாமை பேசுகிறார். ஆபிரகாமோடு பேசுகிறார். அது எபிரேயர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 11-12 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11-12 இந்த வசனங்களை யாராவது எடுத்து வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் 11 உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால், இப்ப அடுத்த வார்த்தை தான், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் இந்த ஜனங்கள் பிறந்தார்கள். கரங்களை தட்டுவோமா? Glory to God. Hallelujah. இந்த ஆபிரகாம் சரீரம் செத்து, இப்போ சரீரம் செத்தவங்க என்ன ஆச்சு சொல்லுவோமா? ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள இருந்துக்கிட்டான். கூடாரத்துக்குள்ள எல்லாம் சரீரமும் செத்து போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் நமக்கு என்ன கூப்பிட்டா ஒரு அலேவியா போட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுதான் கூடாரத்துக்குள்ள இருந்த மனுஷன் தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூடாரத்தை விட்டு வெளியே வா, கூடாரத்தை விட்டு ஆபிரகாமே கூடாரத்தை விட்டு வெளியில வா, பாரு மேல பாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு, இப்படியே கீழே பாரு, பூமி கடற்கரை மணலை பாரு, எப்போனவோ சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அவர் நான் உனக்கு மகா பெரிய பெறனும் கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே பெறன். விசுவாசத்திலே அவன் பலன் பெற்றான். விசுவாசத்தினாலே அவருடைய மனைவியும் என்ன செய்கிறார்? கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தார். அல்லேலூயா. மாம்ச எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும். மாம்ச எண்ணம் எப்படி இருக்கும்? அதுதான் பலவீனம். இது என் பலகீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாப் சொல்வத மாதிரி இது பலகீனமான எண்ணங்கள். மாம்ச சிந்தனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாம்ச சிந்தனையிலே நம்முடைய ஆவி அப்படி போயிட்டு இருந்தா அந்த வாட்டுல அந்த குதிரை எப்படி ஓடும்? வேகமா ஓடும். கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது என்னென்ன சிந்தனை இல்லாமோ கொண்டு வரும், என்னென்ன சிந்தனை இல்லாமோ கொண்டு வரும். நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அழைப்பதற்கு முன்பதாகவே அவரிடத்திலே ஆண்டவர் பல அற்புதங்களை செய்கிறார். உன் கையில இருக்குது என்ன? மோசே சொல்ற கோல். கோலை கீழே போடு அப்படிங்கிறார். கீழே போட்ட உடனே அது பாம்பா மாறும். பாம்பா மாறுடைய அவருடைய வாளை பிடி அப்படிங்கிறார். வாழை பிடிச்ச உடனே மீண்டும் அது போலாம மாறும். பாத்திரத்திற்குள்ள தண்ணீரை கீழே ஊற்றுங்கிறாரு, ரத்தமாக மாறுகிறது. இப்படிலாம் அற்புதத்தை செய்துட்டு மோசேயே மோசேயே
நீ என்ன செய்ய, ஒளிந்து வான்னு கூப்பிட்டா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? யாத்ராவும் 4ஆம் அதிகாரத்துல, யாத்ராவும் 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் இவ்வளவு நேரம் அவங்களோட பேசுகிற இவ்வளவு நேரம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரின் அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆண்டவரை சொல்றான். எப்படி சொல்றான்? இது என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிடலாம், இவ்வளவு அற்புத ரசிகளை நீர் செய்திடலாம், என்ன நீர் பார்த்தீரா? நான் முன்னாலேயும் சரி இப்பவும் சரி, நான் என்னது வாக்கு வல்லவன் அல்ல, எனக்கு பேச வராது, எனக்கு தெளிவா பேச வராது, நான் திக்குவாய் உள்ளவன். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை பார்த்து 11வது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவான்னு சொல்றேன். கர்த்தராகிய இவ்வளவு சொல்லியும் மோசே என்ன சொல்றான் பாருங்க. சொல்லிட்டு, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் அப்படின்னு சொல்லி சொன்ன. அதுக்கு அவன் என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவரே நீ சித்தமாய், நீ அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாவது அனுப்பம், என்ன விட்டுருமையா சாமி, நான் அப்படியே ஓடிப்பறேன், ஆட்டம் வச்சுக்கிட்டு அப்படியே ஓடிப்பறேன். உன்னுடைய மாம்ச சிந்தனை நீ நினைப்பது அல்ல, ஆண்டவர் உன்னை குறித்து என்ன சிந்தனை வைத்திருக்கிறார்? இந்த தேவ சிந்தனை உனக்கு இருக்கிறதா? நீ உன் மாம்சத்திலேயே செத்து இருக்கிற, உன் ஆவி ஒன்ன குறிச்சு இப்படிதான் சொல்லும், உன் மாம்சம் என்ன ஒன்ன குறிச்சு இப்படிதான் சொல்லும், நீ விலையமா, நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்டான் சொல்லுவாங்க இல்லையா? அவன் அதுக்கெல்லாம் உதவ மாட்டான மாதிரி எதுக்குமே உதவாதவனா அப்படித்தான் உன்னை காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 1-2 தீமோத்தேயு 1:7 நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க நீங்க ஒரு கைதட்டதும் கிடையாது, ஒரு இது கிடையாது, ஒரு அசைவே இல்லாத உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு உணர்வு வரும். ஒரு வசனத்தை சொல்லும் போது இந்த வசனத்தால நீங்க சாரமேற்றப்படணும். அசைவிடாம இருக்கீங்க. கேட்குதா உங்களுக்கு? நான் பேசுறது புரியுதா அப்படிங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நான் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு, நான் பேசுற தமிழ் உங்களுக்கு காதுல மலையாளமாகவோ இல்ல வேற சில லாங்குவேஜ் இருக்கியா, துளு இந்த மாதிரி பாஷைகள் உள்ளதா என்னன்னு தெரியல. ஏன் அப்படி இருக்கீங்க? இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. எப்போ நீங்க கையை தட்டி சொல்லுகிற வார்த்தைய வசனத்தை வரவேற்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார்கள், உங்களோடு ஆண்டவர் இடைப்படுகிறார், உங்களுடைய தேவையை அப்பொழுதுதான் ஆண்டவர் சந்திப்பார். அப்படி இல்லாம நீங்க ஒரு நாளும் இதை போல பல 100 சத்தியங்களை கொண்டு வந்தாலும் அது என் பலையினம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்வீங்களே தவிர உங்களை பலப்படுத்த ஒருத்தராலையுமே முடியாது. மோசேயை ஆண்டவர் உருவாக்கிட்டார். என்ன சொல்றாரு? அவன் யாரையாவது அனுப்பும் போது ஆண்டவருக்கு உடனே இப்ப அடுத்த வசனம் அதுதான். அடுத்த வசனம் என்ன வாசிக்க போவோம்? கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி. ஏன் அந்த கோபம் வருது? கோபம் வருமா வராது? இவங்க வாழ்ல வந்துட்டே கேட்கீங்களா கேட்கலையாங்கிறது கூட தெரியாம உட்காந்துருக்கும் போது கோபம் வரும். கர்த்தரும் கோபம். சத்தியத்தை கேட்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு அது அந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்துல என்ன செய்யணும்? ஊடுருவி பாய்ந்து அதை ஏற்றுக்கொள்ளும்.
அப்பதான் ஒரு எழுப்புதல் உங்க உள்ளத்துல வரும், உங்க வாழ்க்கையில் வரும், உங்க குடும்பத்தில் வரும். இந்த மோசே ஜனங்களை நடத்தும் போது, இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது, இந்த ஜனங்கள் அப்படியே எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பல பாதைகளை மோசே மூலமாக எகிப்து தேசத்திலே நடப்பித்து 430 வருட அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது செங்கடல் குறுக்கே நிற்கிறது. இந்த செங்கடல் குறுக்கே நிற்கிறது. நீங்க 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் எகிப்திலே இருக்கும், வாசிங்க 14:10, பார்வோ சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, மோசேயை பார்த்து என்ன சொல்றாங்க? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகுபடிகளை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேட்க. எப்போ செங்கடலை பார்க்கறாங்க, பின்னால பார்வோன் சேனை துரைத்து கொண்டு வருகிறது. பயம். இந்த பயம் வரும்போது இந்த ஆசாம் சொல்றது மாதிரி என்னது, இது என் பலகீனம் சொல்றாரு இல்லையா, இது என் பலகீனம். இந்த பலகீனம் வந்துருது. அதனாலதான் அந்த வசனம் சொன்னேன், 2 தீமோத்தேயு 1:7 சொன்னேன். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பலம் தேவ பலம். அந்த பரிசுத்த ஆவி உன்னை என்ன செய்யும்? பலப்படுத்தும். அது உனக்கு அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியுமா இருந்து உன்னை வழிநடத்தும். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்ப கலங்கிய ஆவி வந்துச்சு, கலங்கிய புத்தி. கலக்கத்தோடு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நாங்க இந்த வனாந்தரத்தில் வந்து சாதுகா எங்களை அங்கிருந்து கூட்டு வந்து சொல்லிட்டு மோசையை பார்த்து சொல்றாங்க. கர்த்தரை நோக்கி அபயப்பட்டார்கள் முதல்ல வார்த்தை. அடுத்த வார்த்தை என்னது? ஊழியக்காரனாயோ மோசையை பார்த்து குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. சொன்னது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தில் இருக்கிற கோலை அவர் நீட்டிய பொழுது செங்கடல் 2ஆக பிளந்து வழிவிட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெட்டாந்தரையில நடந்தது மாதிரி நடந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்கும் வழியில எதிரிகள் நடக்கவே முடியாது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நடந்து போகிற வழியில உன்னை துரத்திட்டு வர பார்த்தீங்களா, உங்களை கொல்லணும், இல்லைன்னா உங்களை ஏதாவது ஒரு சதியில தள்ளணும், இல்லைன்னா உங்களை எப்படியாவது உங்களை மாற்றணும், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருந்து வர எதிரிக்கு அங்க அந்த வழி கிடையாது. அல்லேலூயா. அது கர்த்தருடைய வழி. கர்த்தருக்கு அம்சம், கர்த்தருக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வழி. செங்கடலை 2ஆக பிளந்து ஜனங்களை வழி நடத்தி சென்ற அந்த மோசேயுடைய தலைமையாக வழி நடத்தி செல்கிறாங்க. பின்னால பார்வோன் அவருடைய சேனைகளும் எப்படியா அந்த ஜனங்களை போட்டு தள்ளிடணும் சென்று பின்னால வந்தாங்க. ஆனா என்ன நடந்தது? ஜனங்கள் கரை சேர்ந்தார்கள். பார்வோன் அவருடைய சேனைகளும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டன. அல்லேலூயா. இதாங்க அந்த ஜனங்கள் ஏன் அவங்க இது பண்ணாங்க? அவங்களுடைய பலகீனம். என்ன பலகீனம்? பயம் என்கிறதான பலகீனம். ஒரு பக்கத்தில் சரீரத்தில் வியாதி என்கிறதான பலகீனம், இன்னொரு பக்கத்தில் பயம் என்கிறதான பலகீனம். இப்படிப்பட்ட பலகீனத்திலே நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அவங்களுடைய
வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை அவர்கள் அடையாமல் போனார்கள். எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து ஆக 40 வருஷம் சுத்தி சுத்தி வந்து அவங்க காரணங்களுக்குள்ள போய் சேரவே இல்லை. அவருடைய பிள்ளைகள் தான் அங்க போய் சேர்ந்தது. இவங்களுடைய பலகீனம் என்னது? அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு அடுத்த வேலை பூவா என்னது? மட்டன் கிடைக்குமா, சிக்கன் கிடைக்குமா, என்ன கிடைக்கும்? இதே தான் திங்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர ஒவ்வொரு குறுக்கீட்லையும் தண்ணி இல்லை, அந்த கண்ணலை பிளந்து தண்ணீரை வர வைத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக வேளைகளிலே இப்படித்தான் ஏதாவது இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் ஆண்டவரை குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆண்டவரை குறைத்து மதிப்பிடுகிறோம். அதுதான் நம்முடைய பலகீனம். தாசம் அதைத்தான் வெளிப்படையாக சொல்கிறார். இது என் பலகீனம் என்று சொல்கிறார். 9வது வசனத்தில் சொல்றாரு, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ. 77:9 சங்கீதம் 77:9 அவர் சொல்றாரு, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ. விசுவாசத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுலை போல நமக்கு சத்திய வசனங்களை கொடுத்த வேற யாருமே இருக்க மாட்டாங்க. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். ஆனால் நிருபங்களினாலே, எழுத்துக்களினாலே நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் தந்த பவுல் அப்போஸ்தலன். அவர் கூட ஒரு தடவை என்ன சொல்றார் தெரியுமா? மத்தேயு 27 அப்போஸ்தலர் 27 அதிகாரம், அப்போஸ்தலர் 27 20வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 27 அநேக நாள் அவருடைய கப்பல் பிரயாணம். அவர் என்ன செய்தாங்க? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், அவரிடத்துல சொல்லி இருந்தார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் சொல்லி இருந்தார். ஆனால் அவன் சென்ற கப்பல் பிரயாணத்தில் இவனை கைதியாத்தான் கொண்டு போறாங்க. கப்பல் மாலுமிகளும் போர் சேவருமாக அந்த கப்பல்ல இருக்கிறாங்க. அவங்க போன அந்த கப்பல் வாசிங்க 27:20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் பெருங்காற்று அடித்துக் கொண்டிருந்தபடினால் உயிர் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையும் அற்று போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் தப்பி பிழைப்போம். அவருக்கே எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துச்சு? அதான் ஒரு ஓப்பனா இருக்கிறார். இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையை அற்று போயிற்று. பாருங்க, சூழலை பாருங்க. சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல. எப்ப பார்த்தாலும் டார்க்னஸ், அந்த இருள் சூழ்ந்த மேகங்கள் மத்தியில. அதுவும் அந்த போயிட்டு இருந்த கப்பல் ஒரு பக்கத்துல அலக்கழிக்கிறாங்க. கடல்ல இருந்த கப்பல்ல இருந்த சரக்குகளை எல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிடுவாங்க. எப்படியாவது பிழைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? இனி தப்பி பிழைப்போம் எனும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அல்லேலூயா. ஆனாலும் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? கப்பல்ல இருந்த எல்லா மாலுமிகளையும் அந்த அதிபதியை பார்த்து, இவனை நடத்தி கொண்டு போற நூற்றுக்கு அதிபதி இருப்பான்னு நினைக்கிறேன், அவனையும் பார்த்து, மாலுமி அந்த கப்பல் தலைவர், கப்பலோட்டி தலைவர், அவனையும் பார்த்து அவர் சொல்றாரு, போஜனம் பண்ணுங்க, சாப்பிடுங்கப்பா. அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ எப்படிப்பா சாப்பிட சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஆனால் அப்ப பவுல் சொல்றாரு 24வது வருஷத்துல 22வது வருஷத்துல, ஆகிலும் மனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராணச்சேதம் வராது. வேளையிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம அலறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும் ஒரு அலறல் வந்துடத்தான் செய்யும். ஆனால் விசுவாசம் தளரக்கூடாது, தைரியத்தை விட்டுவிடவே கூடாது.
ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இதுதான் நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலங்கள் வரும், சோதனை காலங்கள் வரும், துன்பத்தின் காலங்கள் வரும். நாம் துன்பத்தின் காலத்தில் நடந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே விழுந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. நம்பிக்கையை விட்டுறவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர். இப்ப அதைத்தான் இந்த ஆசாப்பும் கூட அவர் இப்ப சொல்ல ஆரம்பிச்ச அந்த 10ஆம் வசனத்திலேயே, அப்பொழுது நான் இதெல்லாம் மேல அந்த 3 வருஷத்துல சொல்றாரு பாத்தீங்களா, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, ஒருவரும் தயா செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமான தலைமுறைக்கு ஒழிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ, இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்றான். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிறார் வருஷங்களை நினைவு கூறுகிறேன். அவர் எனக்கென்று வைத்திருக்கிறதான நாட்கள், பூமியிலே நான் வாழும் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாச ஓட்டம். சரீரம் சொல்லும் நீ பலவீனமாயிட்ட, ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் மாம்ச பலகீனம், ஆவியின் பலன், இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கணும். நம்முடைய ஆவி சாதாரண மாம்ச சிந்தனையோடு உள்ள ஆவி நம்முடைய பலகீனமா தான் காமிக்கும். ஆனால் ஆவியின் அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலம், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எவ்வளவு உலகத்துக்கு முடிவு வரை சாட்சிகளா இருப்பீர்கள். ஒரு பெரிய ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. 16ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உமது பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் அப்படின்னு 77:11 சொல்கிறார். உங்களுடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உங்களுடைய செயல்களை யோசிப்பேன் என்றான். எப்போ? முதல்ல அவன் யோசனை எப்படி இருந்தது? அது மாம்ச யோசனை, மாம்ச சிந்தனைகள். இப்போ கர்த்தருடைய செயல்களை, அவர் செய்த அதிசயங்களை, அவருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தர் உனக்கு எவ்வளவு செயல்கள் செய்திருக்கிறார் யோசிப்பாரு. ஒண்ணு இல்லைங்க, கடந்த 4 மாசத்துல கர்த்தர் உன்னை எப்படி காத்து வழி நடத்தினார்? இந்த 4 மாத காலத்திலும் உன்னுடைய தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்பட்டது? உன்னுடைய பலகீனத்திலே கர்த்தர் உனக்கு பலன் தந்தாரா தரலையா? நீ யோசிப்பார். எத்தனை வேலைகள், எத்தனை வேலைகள். இரவிலே படுக்கும் போது, ஐயோ என் உடம்பு இப்படி பலகீனமா இருக்கிறது, காலையில் எழுப்பி எப்படி நான் வேலைக்கு செல்வேன், எப்படி என்னுடைய தொழிலை பார்ப்பேன், எப்படி நான் இந்த ஆபீஸுக்கு போவேன், பலவிதமான சிந்தனைகள். காலையில் எழுந்திருக்கும் பொழுது கிருபை, கிருபையுடைய சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய கிருபை, அதிகாலையில் சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையினாலே ஆண்டவருடைய தட்டி எழுப்பி, எலியா சோர்ந்து போய் எப்படி ஊழியத்துல ரொம்ப வல்லமையா கிரிச்சு, எலியாட்ட ஆண்டவர் ரொம்ப வல்லமையா கிரிச்சிட்டார். எலியாவை கொண்டு கர்த்தரே தேவன் என்று, அக்கினியால் பதிலளிக்கிற தேவனே தேவன் என்று ஒரு நிறுவனத்தை 450 தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசி, 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசி, மொத்தத்துல 850 பேரை நீ ஃபர்ஸ்ட் உன் தெய்வம் நீ நிறுவி. அவங்க ஆடினாங்க, பாடினாங்க, துணிச்சாங்க, ஒண்ணுமே நடக்கல. இவர் பலிபீடத்தை செப்பரிட்டு மாட்டை அப்படியே சந்து சந்தாக வெட்டி பலிபீடத்தை வச்சு
என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்ல பொழுது அக்கினி இறங்கி என்ன செய்வது, அந்த மாம்சத்தையும் அங்கிருந்தால ஊற்றுன தண்ணி எல்லாத்தையும் மண்ணையும் நக்கி போட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் வல்லமையா அவனோடு கூட இருந்து கிரியை செய்தார். அந்த 89 அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை தோப்புங்கிற தீர்க்கதரிசியையும் என்ன செய்யறான், இந்த எலியா வெட்டி போடுங்க. இந்த செய்தி எசபேலுக்கு கேட்ட உடனே, ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசபேல் கேட்ட உடனே, நாளைக்கு நேரம் உனக்கு நான் இதை செய்யாதே போனால் கர்த்தர் சரியாக எனக்கு செய்வார்னு சொல்லிடுவோம். பயந்து போய் ஓட, எவ்வளவு எவ்வளவு வல்லமையாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றினான். கர்த்தரே தேவன் என்று சாட்சியுள்ள ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி அதை நிரூபித்தான். அக்கினியினால் பதிலளிக்கிற தேவனை தேவன் என்று நிரூபித்தான். ஆனா அடுத்த நிமிஷம் சோர்ந்து போயிட்டான். ஓடி போய் ஒரு என்ன செய்யலாம், சூரச் செடியின் கீழே அவன் போய் என்ன செய்யலாம், படுத்துக்கிட்டான். எங்க போய் படுத்துக்கிட்டான், சூரச் செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டான். அப்படி படுத்தவன் பார்த்து ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா, தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்புகிறார். எழுந்துரு, எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எழுந்துரு என்று சொல்லி மோசேயை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. சில வேளைகளிலே சில காரியங்களினாலே நமக்கு வரும் மிரட்டல்களினாலே சோர்ந்து போய் நாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, நம்மை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று என்ன செய்கிறார், நம்மை நடத்துகிறார். சொல்வதோட அவர் நிற்கல. வனாந்தரத்துல சூரச்செடிக்கு படுத்திருக்கிற அந்த எலியாவை விட்டு எனது அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரையும் உணர்ந்து வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றான், அவன் எந்திரிச்சான், அதை புடிச்சு பழையபடி போய் பட்டுருக்கான், மறுபடியும் பட்டுருக்கான். ஏன்னா மனச்சோர்வு, இன்னைக்கு அநேகர் மனச்சோர்வு மனச்சங்கடம் வந்துட்டுன்னா அவங்க எந்திரிப்பாங்க, என்னத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க, பழையபடி போய் பட்டுருவாங்க. அவங்களால நினைச்சு முடியாது, ஒரு காரியத்தை கூட செய்யவே முடியாது. இதைத்தான் எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவனுக்கு வந்த மனச்சோர்வு. வல்லமையாய் கொலை செய்த என்னை கொலை செய்ய வேண்டும் என்று இந்த எசபேல் ஆட்களை அனுப்பியிருக்கிறாளே, அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டாளே, அவன் மனசு நொந்து போய் நான் இன்னும் சாகத்தான் வேண்டும் என்று கூட அவனுடைய எண்ணம் போய்விட்டது. அந்த வார்த்தையை சொல்றான், நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூரச்செடியின் கீழே அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் நீங்க 4, 5, 6, 7 வசனங்களை வாசிங்கன்னா நீங்க பார்க்கலாம். 7ஆம் வசனங்கள் மறுபடியும் தூதன் அவனை தட்டி எழுப்பி 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்து போதனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. விடவே மாட்டாரு, உன்னை சோர்ந்து போக விடவே மாட்டாரு. தட்டி எழுப்பது மாத்திரமல்ல, புசித்து குடிக்க உனக்கு ஆகாரத்தை தந்து நீ போவதற்கு, களைப்பில்லாமல் போவதற்கு உனக்கு பலத்தையும் தருவா. இப்பொழுது 2ஆம் தரம் அவன் புசித்து குடித்து 40 நாள் இரவும் பகலும் என்னதான் அப்படியே ஓடுறான். பார்க்கிறோம் 8ஆவது வருஷத்துல. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போதனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போறான். அல்லேலூயா. வாழ்க்கையிலே நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும், அது நமக்கு பலகீனத்தை தரும். அதைத்தான் இந்த ஆசாபு கூட என் பலகீனம் என்று ஒத்துக்கொள்கிறார். நாம ஒத்துக்கிறதே கிடையாது. நாம சில காரியங்களை நம்ம ஒத்துக்கிறதே மாட்டோம். நம்முடைய பலகீனம் சரியாக ஜெபிக்காதது, சரியாக வேதம் வாசிக்காதது, சரியாக ஆண்டவரை தேடாது. நாம வச்சுக்கிட்டு நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு இருந்தா
சிலவங்க நீங்க பாருங்க, பைபிள் அவங்க வீட்டுல புது பைபிள் வாங்கினது மாதிரி அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப சுத்தமா, ரொம்ப நீட்டா இருக்கும், ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா, எடுத்து படித்தா அழுக்காயிருங்களா? சர்ச்சைக்கு வரும்போது ஒரு கவர்லயே போட்டு கொண்டு வருவாங்க, அந்த கவரை கூட பிரிக்கவே மாட்டாங்க, போகும்போது அதே மாதிரி கவர்லயே போட்டு கொண்டு போயிடுவாங்க. அழுக்கலாம் அழுக்காயிருங்களா? அப்புறம் வா அழுக்கு என்னைக்கு போவ? நீ வாசாதான் வா அழுக்கு போவோம். நீ வேதத்தை வாசாதான். வாங்கிட்ட இருக்க அழுக்கு எவ்வளவு அழுக்கு இருக்கு. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அதோடு நம்முடைய நீதி இருக்கு. நம்ம வேதத்தை வாசத்தான வசனம் தான் நம்மளை நிச்சயம் பரிசுத்தம் கொடுக்கும். அல்லேலூயா. பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறது என்ன நமக்குள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னு சொன்னா நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? ஆண்டவரை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. இந்த மாம்ச எண்ணம் விட்டு அந்த சங்கீதத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அந்த மாம்ச எண்ணம்லாம் போய் இப்போ ஆவியின் சிந்தனையில ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருந்தான். ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருந்தான். அப்பதான் சொல்றான், நீங்க 13:14 நீங்க வாசிக்கும் பொழுது, 77 சங்கீதம் 13:14 வாசிக்கும் பொழுது, தேவனே ஒரு வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஆண்டவருடைய வழி எங்க இருக்கிறது? நீ சர்ச்சைக்கு வந்தா தான் உனக்கு அந்த வழி கிடைக்கும். நீ சர்ச்சைக்கு வந்தா தான் உனக்கு அந்த வழி கிடைக்கும். நீ சர்ச்சைக்கு வராம நீ உன் வீட்டுல உட்கார்ந்து விட்டோ, நீ வேற ஏதாவது ஒரு காரியத்தை நீ செய்துகிட்டு இருந்தா உனக்கு அந்த வழி, அது உன் வழி அல்ல. அது கர்த்தர் காட்டும் வழியும் அல்ல. தேவனே ஒரு வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் குறித்து சிந்திச்ச உடனே நம்முடைய தேவன் பெரியவராய், உன்னதராய், சிறந்தவராய், நம்மோடு கூட இருக்கிறவராய், நமக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணீர் என்று அறிக்கை செய்கிறார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பலவீனத்தை பார்த்தே நாம் சோர்ந்து போகாதபடி, நம்முடைய பலவீனங்களை நினைத்தே நமக்கு வரும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிற சில காரியங்கள், இப்படி இதே நினைத்து நினைத்து நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை நாம் நினைத்து பார்ப்போம். வேதத்தை மறவாதபடி வாசிப்போம், ஆண்டவரை தேடுவோம், செபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிதான ஒரு விடுதலையை தருவார். நம்முடைய மாம்ச எண்ணங்கள்லாம் மாறி ஆவியும் எண்ணம் நமக்கு உருவாகும். கர்த்தர் நமக்கு காட்டும் வழி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆண்டவர் நமக்கு பாதையை காட்டுவார். நாம் செல்லும் வழிகளிலே நமக்கு எதிரிகள் நமக்கு பின்னே தொடர்ந்து வரவே முடியாது. அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நல்வழியிலே நடத்துவார். அம்சத்திற்கு எதிரிகளுக்கு அந்த பாதையை அடைத்து போடுவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசலை நாம் காண வேண்டுமானால் வேதம் வாசித்து ஜெபித்து கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் ஆண்டவரை என்ன செய்யணும்? அம்சத்தை தேடணும். அப்படி தேடினால் நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுவார். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாள் நம்முடைய பலகீனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டு புது பலனால் நிரப்புவார். அவருக்கே பயன் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.